பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஒரு சபையின் தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியானது மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக தகப்பனே சுவாமி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த காலத்தின் தியான வேலையிலும் ஆண்டவரே இந்த வசனங்களை தியானிக்க முடியாத செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே துணையாக சுவாமி. ஆண்டவரே இந்த தியானத்தினுடைய தொடக்கம் முதலாக நிறைவரையாக ஆண்டவரே நீர் இருந்து வழிநடத்தும். எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்லதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். TLC யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட தலைப்பானது ஜீவனை கொடுக்க வந்தார் என்ற தலைப்பின் வழியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் இங்கே பார்த்தோம் சொன்னால் நெருங்கு காலம் என்று சொல்கிற பொழுது அது நம்மை நாமே வருத்திக் கொள்கிற காலமாக அது இல்லாமல் மாறாக நமக்காக நம்மையே ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை உற்று பார்க்கின்ற ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கிறது. நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதிகாரத்தை தேடுகிற உலகின் மத்தியிலும் கூட தியாகத்தை புரிந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை இந்த மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நாம் இன்று காண இருக்கின்றோம். நாம் தொடர்ந்து பார்க்கும்போது இன்றைய உலகிலே பெரியவர் யார் என்பதற்கு பல இலக்கணங்கள் உண்டு. யாரிடம் செல்வம் அதிகமாக இருக்கிறதோ, யாரிடம் அதிக அதிகாரம் இருக்கிறதோ, அதே போல யாரை சுற்றி 10 பேர் வேலை செய்கிறார்களோ அவர்களை தான் பெரியவர்கள் என்று இந்த உலகம் சொல்கிறது. ஆனால் பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பெரியவர் என்பதற்கு ஒரு புதிய இலக்கணத்தை அவர் தந்தார். அது என்னவென்று சொன்னால், ஆளுவது அல்ல, மாறாக ஊழியம் செய்வதே அந்த இலக்கணமாக இருக்கிறது. அவர் தம்முடைய உயிரை மற்றவர்களுக்காக கொடுத்ததற்காக அவர் வந்தார். அதே போல இந்த அவருடைய மகாபரிய தியாகத்தை இந்த தியானத்தின் வழியாக நாம் காண்போம். இந்த பகுதியினுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்வோம். இந்த வசனம் சொல்லப்படுவதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சீசரிடையே ஒரு பெரிய போட்டியானது அது நிலவியது. செபதேயு குமாரர்களாகிய யாக்கோபு, யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான ஆட்சியிலே வலது பக்கத்திலும் அதே போல இடது பக்கத்திலும் அவர்கள் அமர விரும்பினவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்திலே இதை கேட்ட மற்ற 10 சீசர்களுக்கும் அது கோபம் வந்ததை சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு பதவி போரானது அங்கே வெடித்தது. அப்போதுதான் இயேசு அவர்களை அழைத்து, புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை ஆடுகிறார்கள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது என்று கூறி இந்த 45ஆம் வசனத்தை அவர் கூறுகிறார். இதை நாம் 3 கருத்து வழியாக பார்க்கலாம். முதலாவது, ஊழியம் செய்யவே அவர் வந்தார். ஊழியம் செய்யவே அவர் வந்தார். இயேசு மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார் என்று கூறுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்தவர், இங்கு தூதர்களாலே போற்றப்பட்ட ஒருவர், ஒரு மனிதனுடைய கால்களை கழுவும் அடிமை பொழுதை அவர் ஏற்க ஒரு தயக்கமில்லாதவராக இருந்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நாம் வாசித்தோம் சொன்னால், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்
என்ன நம்மால் செய்ய முடியும் என்று நாம் செயல்படுவதே கிறிஸ்துவனுடைய ஊழியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், மீட்கும் பொருளாய் தன்னை தந்தார். மீட்கும் பொருளாய் தன்னை தந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்பது இந்த வசனத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கிறது. மீட்கும் பொருள் என்று சொல்கிற போது அது அடிமையாக இருப்பவனை விடுவிக்கப்படும் விடுவிக்க கொடுக்கப்படுகிற ஒரு வினைக்கிரயமாக அது காணப்படுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே, அழிந்து போகிற பொன்னிலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று கூறுவதை நாம் பார்க்கிறது. நாம் பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைகளாக இருந்தோம். அந்த அடிமைகளிலிருந்து நம்மை விடுவிக்க ஒரு விலைக்கிரயமானது அங்கே கொடுக்கப்பட்டது. அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த விலைக்கிரயமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறது. அந்த விலை வெள்ளியோ பொன்னோ அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தமாக இருக்கிறது. இங்கே தேவனுடைய நீதி என்பது பாவத்திற்கு மரணத்தை தண்டனையாக அது கொடுத்தது. அந்த தண்டனை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பதிலாக தம்மேலே அவர் ஏற்றிக் கொண்டவராக காணப்பட்டார். அதே கூட இந்த காலத்திலும் நாம் செய்கின்ற உபவாசம் என்பது நம்மை இருக்க முடியாது. கிறிஸ்துவின் மீட்பு பொருள் மட்டுமே நம்மை விடுதலையாக முடியும் என்பதை நாம் நினைக்கிறேன் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், தன்னலமற்ற தியாகமாக தன் ஜீவனை தந்தார். தன்னலமற்ற தியாகமாக தன் ஜீவனை தந்தார். இயேசு தம்முடைய ஜீவனை ஏதோ எதிர்பாராததாக இங்கே அவர் இழக்கவில்லை. அவர் தம்மைக்காகவே கொடுப்பதற்காக அவர் வந்தார். ஜீவனை கொடுக்க வந்தார் என்பது அவருடைய முழுமையான சம்மதம் என்பது அதிலே அடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இது முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் பார்க்கிறோம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிடித்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிடித்திருக்கிறேன் என்று கலாத்தியர் போதை நாம் பார்க்கிறோம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தனிப்பட்ட முறையிலே அவர் பார்க்கிறார். எப்படி என்று சொன்னால், எனக்காக தம்மையை ஒப்புக் கொடுத்தார் என்ற விதமாக அவர் பார்க்கிறார். ஆகவேதான் நாம் தூய்மை உள்ளவர்களாய் இருந்தபோது அவர் வைக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருந்தபோதே அவர் நமக்காக மனிதர்களாக இருந்தார். அவர் எதையும் மீதம் வைக்கவில்லை. தம்முடைய ஆடை, நம்முடைய இரத்தம், தண்ணீர், இறுதியாக நம்முடைய ஆவி என அனைத்தையுமே அவர் நமக்காக தந்தவராக இருந்தார் என்பதை நாம் நினைப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் இந்த தியாகம் என்பது நமக்கு ஒரு சவாலை விடுகிறது. அது என்னவென்று சொன்னால், அவர் நமக்காக தம் ஜீவனை தந்தார் என்றார். நாம் அவருக்காக எதை தரப்போகிறோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நேரத்தை நாம் தர இருக்கிறோமா? நம்முடைய திறமைகளை நாம் தர இருக்கிறோமா? நம்முடைய தாழ்வுகளை நாம் தர இருக்கிறோமா? அல்லது நம்முடைய கடினமான இருதயத்தை நாம் திரை தர இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்தறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். விரைவாக நாம் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் என்பது இந்த நெடுங்காலத்தில் ஒரு சாராம்சத்தை பகிர்ந்த வசனமாக இருக்கிறது. 3 காரியங்கள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, ஊழியம் செய்யுங்கள், அதிகாரத்தை காட்டாமல் அன்பை காட்டுங்கள், மீட்பை போற்றுங்கள், நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள் என்பதை மறக்காதீர்கள், உங்களுக்காக கிறிஸ்துவின் இரத்தம் சிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, அர்ப்பணியுங்கள். அவர் நம்மை தாமே தந்ததன் காரணமாகத்தான் இங்கே நாமும் நம்மை அவருக்கு தர
இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபும் யோவானும் இங்கே நாம் பார்த்தோம் சொன்னால் சிங்காசனத்தை அவர்கள் தேடினராக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையை தேடினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை இந்த நேரத்திலே நாம் நம்முடைய உள்ளத்தை இந்த கேள்வியை நாம் நாம் இதை கேட்கிறோம். இந்த 2 காலத்தில் நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு மீட்பு பொருளாக நம் வாழ்வை மாற்ற தீர்மானிப்போம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அவர்களை ஆண்டவரை நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மகிமையான இந்த ஞானவேடிக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வழியாக நாங்கள் தியானித்த இந்த திருவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே இந்த காலத்திலே எங்களுக்கு நீர் ஆண்டவரே மகிமையாக எவ்வாறு நீர் வெளிப்பட்டு நீர் எதற்காக இந்த உலகத்தில் நீர் வந்து என்று சொல்லி நீர் சுவாமி நீர் ஊழியம் செய்யவே வந்தீர் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். அதே போலாகவே நீர் உன்னுடைய ஜீவனை கொடுத்தீர் சுவாமி, மீட்பும் பொருளாக உன்னுடைய ஜீவனை கொடுத்தீர் என்பதை நாங்கள் முழுமையாக